கண்களுக்கு விருப்பமானவரை கண்களுக்கு அல்லது உன்னுடைய விருப்பத்துக்கு, உன்னுடைய சிந்தைக்கு, உன்னுடைய எண்ணத்துக்கு விருப்பமான சில காரியங்கள் எல்லாரும் அது ஊழியக்காரனோ, அது விசுவாசிகளோ, பரிசுத்தவான்களோ, நீதிமான்களோ, பிரித்தெடுக்கப்பட்டவர்களோ, அல்லது சியோனுக்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களா இருக்கலாம், ஆவரேஜ் பிலீவர்ஸா இருக்கலாம், மிடில் ஆவரேஜா இருக்கலாம், அல்லது டிஸ்டிங்ஷன் ஹோல்டரா இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களா இருக்கலாம். ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் உண்டு, ஒரு ஆசை உண்டு. அது வீட்டுக்குள்ளே ஆனால், அந்த வேலை ஸ்தலமோ, அல்லது ஊழியத்தின் பாதையோ, பிசினஸோ, அல்லது கத்த நம்ம நடந்து நாம் ஒவ்வொரு நாளும் உலகத்திலே போய் வந்து கொண்டிருக்கிற பாதையிலே டெய்லி லைஃப்ல we have some desire, நம்ம சில விருப்பங்கள், ஆசைகள். ஆனால் தேவன் அதிலே குறுக்கிட்டு அதிலே சொல்லுற ஒரு வார்த்தை, மனபுத்திரனே, உன் கண்களுக்கு விருப்பமானவரை அல்லது விருப்பமானவரை, அல்லது அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், அல்லது ஒரு இடமா இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியத்தின் நிலைமையா ஏதோ ஒன்று. இந்த விருப்பமான அந்த இடத்தை, அந்த சூழ்நிலையை கர்த்தர் கண்டிப்பாக கை வைப்பார். நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, அல்லது ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இது கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. இசைகளை குறித்து தேவன் எடுத்து பயன்படுத்தினார். பழையப்பாட்டு காலத்திலே அவனை நேபுகாத்நேசர் அந்த காலத்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தானியேல், எசேக்கியேல் இப்படிப்பட்ட வாலிபர்களை தேவன் அல்லது அந்த நேபுகாத்நேசர் கொண்டு போகும்போது தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிவகுத்த எத்தனையோ பாதைகளில் இது ஒன்று. அதை நம்மளால சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீர்ணிக்க முடியாது. ஆனால் வசனத்தின்படி பார்ப்போமானால் அவனுடைய லைஃப்ல விருப்பம் என்ற ஒரு இடத்தில் இஷ்டம், ஆசை, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்ற இடத்தில் தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறிப்பிடுவார். இந்த திருவிழா நாளிலே நீங்கள் ஆண்மையாகவே எனக்கு விருப்பம் இருக்கு, அதனாலே இப்படி நடந்துச்சு, கர்த்தர் இப்படியெல்லாம் நடத்துவாரா, இப்படியெல்லாம் என் குடும்பத்தை இடைப்படுவாரா, இப்படியெல்லாம் தேவன் தன்னுடைய காரியத்தை எனக்குள்ளேயும் என்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ளேயும் அல்லது என்னுடைய டெய்லி லைஃப் அதற்குள்ளேயும் இப்படியெல்லாம் கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பாராமல் நடப்பிக்கிறாரே, கண்டிப்பாக நடக்கும். அதனால்தான் வசனத்திலே எசேக்கியேலோடு டைரக்டாக நேரடியாக வெளிப்படும் பொழுது உனக்கு விருப்பமானவனை, அந்த 15ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வாசித்து பார்த்தார். கர்த்தர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் என்று ஆழமாக எழுதப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த புத்தகத்திலே எசேக்கியேலை குறித்து நான் சொல்றேன். ஆனால் இன்னொரு வார்த்தை 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் as I live, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஆதலால் சீன்றி அகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான ஒரு கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதை என் ஜீவனை கொண்டு as I live, அந்த வார்த்தை ரொம்ப ஆழமா, ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 இடத்துல வரும். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 18ஆம் வசனம், 20ஆம்
16வது அதிகாரம் 48வது வசனம், 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், 18ஆம் அதிகாரம் 3வது வசனம், 20ஆம் அதிகாரம் 3வது வசனம், 33ஆம் அதிகாரம் 11வது வசனம், 34ஆம் அதிகாரம் 8வது வசனம், 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 11ஆம் வசனத்துல as I live, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்ற வார்த்தை அடிக்கடியாக வரும். அப்படியானால் நம்மளுடைய ஜீவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய கரத்தில் காணப்படுகிறது. அதான் விலை கொடு ஒரு 10-13 இடங்களிலே as I live, என் ஜீவனை கொண்டு நம்ம சொல்றோம். ரொம்ப உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அப்படியெல்லாம் யார் மேலேயாவது சத்தியத்தை இப்போ சத்தியம் பண்ணி பேசுறோம். அதை காட்டிலும் இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதெல்லாம் எசேக்கியேல் லைஃப்ல, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஈடுபட்டு அல்லது நடப்பித்த ஆவிக்குரிய காரியங்கள். நீங்கள் நானும் கர்த்தாவே, திருவிருந்த நாளிலே என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்ற வார்த்தை என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் திருவிருந்த நாளிலே கர்த்தாவே அந்த வார்த்தை முழுவதுமாக நிறைவேறும் பொழுது அதை தாங்க, அதை சகிக்க, அதை பின்பற்ற, அதை ஏற்றுக்கொண்டவருடைய கிருபையை கர்த்தர் நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. இது மட்டுமல்லாமல் எசேக்கியேலுடைய அந்த அவனுடைய லைஃப்ல காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே வருஷம், மாதம், நாட்கள், வருஷம், மாதம், நாட்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எழுதப்பட்டது. எந்த இடத்துலையும் நீங்கள் அதிகமாக படிக்க முடியாது. 26ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம், மறுபடியும் 9ஆம் வருஷம் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே, 10ஆம் தேதியில் கவனிங்க, மறுபடியும் அந்த வார்த்தையை வாசியுங்கள். 9ஆம் வருஷம் 9th year, 9வது வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. கவனிங்கள். 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம், 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், 20ஆம் அதிகாரம் 1வது வசனம், 24ஆம் அதிகாரம் 1வது வசனம், 29ஆம் அதிகாரம் 1வது வசனம் 7ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 20வது வசனம், 31ஆம் அதிகாரம் 1வது வசனம், 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வசனங்கள் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா வருஷம், மாதம், தேதி அடிக்கடியாக இருக்கும். சில டைரி மெயின்டைன் பண்ணுவாங்க, சிலர்லாம் டைரி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த நாள்ல இங்க போன, இங்க வந்த, இந்த மாதத்துல வீட்டுல இவ்வளவு செலவாச்சு, எலக்ட்ரிக் பில் இவ்வளவு ஆச்சு, பால் கணக்கு எல்லாம் டைரியில சிலதான் ஒழுங்காக, சிலர் எல்லாரும். அது போல எசேக்கியேலை குறித்து அவனுடைய லைஃப்ல அந்த புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது, நீங்க எந்த புஸ்தகத்திலும் அதிகமாக வருஷத்தையோ மாதத்தையோ நாட்களையோ குறித்து பார்க்கவே முடியாது. ஏதோ 1-2 இருக்கும். ஆதியாகமத்துல 1-2 வசனங்கள் இருக்கிறது. நோவா காலத்துல அந்த ஜலப்பிரளயத்தை பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 1-2 days தேதியும் வருஷமும் இருக்குது. ஆனால் பொதுவாக அதிகமாக பார்க்கும்போது எசேக்கியேலுடைய லைஃப்ல இயர், மந்த், டேட். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிலர் ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லாரும் ஒரு சிலர் தான் டைரி மெயின்டைன் பண்ணுவோம். அதுல வருஷம், மாதம், நாட்களை எழுதி வச்சிருப்பாங்க. இந்த டேட்ல எது நடந்தது, என் குடும்பத்துல நடந்தது, என் லைஃப்ல நடந்தது,
அப்படி ஒரு சிலர் எல்லாரும் அல்ல. அதுபோல எசேக்கியேல் தன்னுடைய ஜீவிய காலம் ஒவ்வொரு வருஷத்தை முக்கியப்படுத்தி கொண்டிருந்தான், மாதங்களை முக்கியப்படுத்தி கொண்டிருந்தான், தேதி அதாவது ஒவ்வொரு நாள் இந்த டேட்ல இது நடந்தது என்பதை முக்கியப்படுத்தும். அதனால ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளரும் பொழுது அதாவே இந்த வருஷத்துல இது நடந்தது என்று மைண்ட்ல இருக்கும், மனசுல இருக்கும். ஆனால் இம்மீடியட்டா நம்மளால ரெஃபர் பண்ண முடியாது. கொஞ்சம் ரொம்ப யோசித்து கண்டுபிடிப்பது கஷ்டம். ஆனால் நாம் சிலருடைய பழக்கத்தின் பிரகாரமாக எழுதி அதை வைப்போம்னால் பிற்காலத்திலே இப்பொழுது நாம் திருவை காலத்திலே எசேக்கியேலை குறித்து வாசிப்பது போல நம்மளுடைய இந்த டைரி மைண்ட் அந்த விஷயத்திலே அது ஒரு உச்சிதமாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கலாம், நம்ப முடியும். ஏனென்றால் எல்லாரும் அதை செய்ய மாட்டார். ரைட்டிங் த டைரி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். உண்மையாக எழுத வேண்டும், நிதானமாக எழுத வேண்டும், யோசித்து எழுத வேண்டும். அதனாலே இந்த வாரி வசனங்களை நாம் படிக்கும் பொழுது where we are, நாம எங்க இருக்கிறோம், நம்மளுடைய லைஃப் எந்த இடத்துல இருக்கிறது, இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த நாளிலே என்னுடைய லைஃப்ல இது நடந்தது, அல்லது என்னுடைய குடும்பத்துல நடந்தது, என் பிள்ளைகளுக்கு நடந்தது, அதெல்லாம் சில இடம் மறக்கவே முடியாது. சில மைண்ட்லே ஆணி அடித்தால் போல இருக்கும், அல்லது சில காரியங்கள் எழுதி வைத்து குறித்து வைத்து பார்க்கும் பொழுது அப்படி உள்ளம் நன்றினால நிரப்பப்படும். அத்தனை இதெல்லாம் செய்தாரே, இப்படியெல்லாம் பாதுகாத்தாரே, இப்படியெல்லாம் என்னை வழி நடத்தினாரே, இப்படியெல்லாம் என்னோட என் குடும்பத்தோடு இடைப்பட்டாரே என்று நீங்கள் நானும் அதை யோசித்து அத்தனை துதிக்க முடியும். அதனாலே இந்த எசேக்கியேலில் சொல்லப்பட்ட வருஷங்கள், மாதங்கள், நாட்கள், dates are very very important. அதுபோல ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், as I live. அதுபோல தைரியமாக சொல்லக்கூடிய கிருபை நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். சும்மா சண்டை போடுவதற்கோ, வாக்குவாதத்துக்கோ, கோபத்தினால பேசுவதற்கோ அல்ல. ஆனால் சில காரியங்களை தைரியமாக, உண்மையாக, உத்தமமாக பேசுவதற்கு அதுக்கு வேண்டிய ஆவிக்குரிய தைரியம், ஸ்பிரிச்சுவல் ஒரு கட்ஸ், ஒரு தைரியம் நமக்கு இருப்பதற்கு அதற்கு கிருபை செய்வார்கள். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல யோசித்து பார்த்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபை செய்வார்கள். நான் இந்த இதை எசேக்கியேலை ஆழமாக 20ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 9ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்தம் உளைச்சலாகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். இங்கிலீஷ்ல அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்காது. தமிழ் பைபிள்ல படிச்சீங்கன்னா கிருபை செய்தேன். அதுபோல அடுத்த வசனம் 14th verse, அதே அதிகாரம் chapter 20 14th verse of Ezekiel. ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். கிருபை செய்தேன். அடுத்தது 22வது வசனம். ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். கிருபை செய்தேன். இது 44 கடைசியாக 44வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல்
என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது கிருபை செய்யும் பொழுது என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பின்மாற்றத்திலே இருந்தார்கள். இந்த நாளிலே இதை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் யோசித்து பாருங்கள். இந்த 9ஆம் வசனம், 14வது வசனம், 22வது வசனம், 44வது வசனம், 4 வசனத்துல கிருபை செய்தேன் அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் கிருபை செய்தார் என்று யோசிக்கும் பொழுது 29ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகிலும் நான் 29 ஆகிலும் நான் என்னை அப்பொழுது 29 9ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடி இவர்களுக்கு முன்பாக நம்மளுடைய லொக்காலிட்டியில ஜீவிக்கிறவர்களுக்கு முன்பாக அல்லது நைபர்ஸ் முன்பாக அல்லது விசுவாசிகளுக்கு முன்பாக அல்லது அன்றாட வாழ்க்கையிலே இந்த புறஜாதிகள் அல்லது நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற உலகத்திலே நம்ம சுற்றிலும் புறஜாதிகள் இருப்பாங்க. இவர்களுக்கு முன்பாக வாசிங்கள். இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடி கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய பெயர் பரிசுத்த குலைச்சலாகாதபடி இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஜனங்களை கர்த்தர் 40 வருஷம் வழிநடத்தினார். ஒவ்வொரு பட்டணங்கள், ஒவ்வொரு இடமாக, எரிகோ வழியாக, யோர்தான் வழியாக, அவர் சீனாய் மலை வழியாக, இப்படியாக வித்தியாசப்பட்ட வழிகள், பாதைகள் வழியாக கானான் தேசம் போய் சேர்ந்தது வரைக்கும் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதுபோல இந்த கிருபை காலத்திலே இந்த 4 வசனத்தை இந்த நாளிலே நன்றாக பயன்படுத்தும். 9ஆம் வசனமானாலும் அல்லது 14th verse ஆனாலும் 22வது வசனமானாலும் அல்லது 44ஆம் வசனம் இதெல்லாம் படிச்சு 4 வசனம் 20ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய கிருபை எப்படியெல்லாம் ஜனங்களோடு ஆட்கொண்டது. அவருடைய நாமம் பரிசுத்தத்திலே குறைவுள்ளதாக காணப்படாமல் இருக்கும்படியாக கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்து கொண்டு வந்தார். அதை நீங்க இன்னைக்கு for his name's sake என்னுடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்து என் நாமத்தின் நிமித்தம் எல்லாம் நம்ம சொல்லுவோம். எல்லாம் நான் பண்றதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு வாங்கி இவ்வளவு பிரயாசப்படுறதுல உங்களுக்காக வீட்டுக்கு பேசுவோம். அதை போல அதை காட்டிலும் தேவன் தம்முடைய ஜனங்களாகிய தன்னால் மீட்டுக் கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது எசேக்கியேல் மூலமாக என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தார். For my name's sake. அதனால என் நாமத்தை நிமித்தம் கிருபை செய்தார். எப்படி அந்த கிருபை கொடுத்தார்? புறஜாதிகளுக்கு முன்பாக வேலை ஸ்தலத்துல புறஜாதிகள் அக்கப்பா நாம் வாசிக்கிற வாசத்தலம் நம்ம எங்க தங்குறோம், அது சொந்த வீடோ அல்லது வேலைக்காக எங்கேயாவது தங்கி இருக்கலாம், எங்க இருந்தாலும் எல்லா இடங்களிலும் புறஜாதிகள் அதன் மத்தியிலே தேவன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் நீங்களும் நானும் பின்மாற்றம் அடையாதபடிக்கு, அவரை விட்டு விலகாதபடிக்கு, அவரை விட்டு ஓடி விடாதபடிக்கு அவர் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். சோதனை வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், கஷ்டங்கள் வரும், தேவையில்லாத பேச்சுகள் வரும், ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை வேலை ஸ்தலத்திலே அல்லது ஊழியத்தின் பாதையிலே
வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, புருஷன் மனைவிக்குள்ளே இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபை செய்து for my name's sake, என்னுடைய நாமத்தின் நிமித்தம். அதனால்தான் பவுல் சொல்றார் தன்னுடைய ஜீவிய காலத்திலே பொறுத்து சபையார் பொழுது என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. அதனாலே நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே என்னை கட்டு கர்த்தாவே, உம்முடைய கிருபை தாங்கட்டும், என் குடும்பத்தை தாங்கட்டும், என் மனைவி புருஷனை தாங்கட்டும், என் பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா. நான் போய் வந்து கொண்டிருக்கிற பாதையானால், வேலை ஸ்தலத்திலே வேலை செய்கிற இடமானால், என்னுடைய சுப்பீரியர், என்னுடைய சபார்டினேட், என்னுடைய ஈக்குவல், என்னுடைய புரஜாதி மத்தியிலே இருக்கிற எனக்கு வேண்டிய கிருபை கர்த்தர் கொடுக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் தாங்குவதற்கும், நடப்பதற்கும், பலப்படுத்துவதற்கும், அமைதியாக இருப்பதற்கும், கைகளை வாயை கட்டிக்கொண்டு காலை அடைத்து இருப்பதற்கும் இப்படி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபை காலத்திலே ஒரு விதமான கிருபையை தேவனை இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்புங்கள். எசேக்கியேல் காலத்திலே மட்டுமல்ல, பாபிலோன் தேசத்திலே ஜீவித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கிருபையை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். திருவருத்திலே பங்கெடுக்க முன்பாக கர்த்தாவே, எனக்கு வேண்டிய கிருபை தாருங்கள். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் வேண்டிய கிருபையை கொடுத்து என்னுடைய பர்சனல் லைஃப், என்னுடைய ஃபேமிலி லைஃப், எல்லா விஷயத்திலும் எப்படிலாம் கர்த்தாவே உடைய கிருபை என்னை நடத்த வேண்டுமோ நடத்தி கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே. இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் திருவந்த ஆராதனையிலே பங்கெடுக்க முன்பாக கர்த்தாவே, உடைய கிருபையினாலே எடுக்கட்டும் ஐயா, உடைய கிருபைதான் எனக்கு வேண்டும் ஐயா, உடைய கிருபையோடு எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒத்தாசை செய்து கர்த்தாவே, எப்படியெல்லாம் இது நடத்த வேண்டுமோ எனக்கு நடத்தி இயேசுவே, எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கி கட்டிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா. இயேசுவே, என்னை நீ எப்படியாக பாதையில் கஷ்டம் அனுகிடம் போது பங்கம்பதான் உன்னை தாங்கினே, பாதையில் கஷ்டம் அனுகிடம் போது பங்கம்பதான் உன்னை தாங்கினே, பலனின் கரத்தால் தூக்கினே உன்னை நான், பலனின் கரத்தால் தூக்கினே உன்னை நான், எந்த நம்பினால் உன்னை நிறுத்தலாம், எந்த நம்பினால் உன்னை நிறுத்தலாம். கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே. என்றென்றும்
ஏங்கும் போது அன்னை வந்தித்தே ஏற்றனல் துணையை நீதித்தேன் அல்லோனா ஏற்றனல் துணையை நீதித்தேன் அல்லோனா என்றும் உன்னை என் சொந்தமாக்கிறேன் என்றும் உன்னை என் சொந்தமாக்கிறேன் கிருபையே உன்னை என்னால் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே இப்படிப்பட்ட கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை செய்து என் நாமத்தின் நிமித்தம் புறஜாதியின் மத்தியிலே வீட்டாரின் மத்தியிலே சொந்தக்காரர்கள் மத்தியிலே நைபர்ஸ் முன்பாக ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய கிருபை அந்த கிருபையை நீங்கள் நானும் பற்றி கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார் தங்களுக்கு வரும் கிருபை உங்களுக்கென்று எனக்கென்று நமக்கென்று அந்த கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை நானும் நீங்களும் போக்கடிக்காமல் இடத்திலே நெருங்கி இருந்தாலே கிருபை பற்றி கொண்டு ஜீவி எல்லாருக்கும் வேண்டிய கிருபை கத்தர் கொடுப்பாங்க. இவளிலே நாம் கவனம் செலுத்த ஜெபத்தை கேட்டு கொடுத்து ஸ்தோத்திரம்.